அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். என் பொண்ணு வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தா. அவளோட ஆசையை தான் இன்றைக்கி வந்து நான் வந்து நிறைவேற்ற போகிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பாப்பா எல்லாத்துக்குமே லீவு தான். இன்றைக்கி வந்து என்ன கேட்டான்னு பார்த்தீங்கன்னா, எப்பா நீங்கள் மீன் பிடிக்கலப்பா, அந்த மீன் பிடிக்கிறத காமிப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரி வாமான்னு சொல்லிவிட்டு நானும் இன்றைக்கி கடலுக்குள்ளே கூட்டு போயிட்டேங்க. ஏன்டா பெரிய போட்டு வந்து ரொம்ப லாங்கில் கிடந்துச்சு. நான் வந்து போயிட்டுருக்கிறது வந்து சின்ன போட்டு, கவின், நான். இந்த போட்டில் பாருங்களேன், அந்த பொண்ணு, பையன், அவள் அப்பா 3 பேர் கடலுக்கு வந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே கடல் தொழில் நைட்டு கடலுக்கு போவாங்க. அந்த பொண்ணுலாம் வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்து ஸ்கூலுக்கு போகும். பசங்க 2 பேருமே படிச்சுட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி தான் என் பொண்ணு கேட்டனால, சரி வா என் தொழிலை காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பாப்பா எல்லாத்தையும் கடலுக்குள்ளே கூட்டு போயிட்டுருக்கேன். போகிறது வந்து நாங்கள் கரையிலலாம் கிடையாதுங்க, ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கோம். போகும்போதே பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோன்ட்டு. ரிட்டர்ன் வரும்போதும் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கோங்கிறத நீங்கள் பாருங்கள். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் என்ன ஏதுங்கிறது தெரியும். ஏன்டா அவளுங்களுக்கு வந்து நல்ல கடல்களை போட்டில் போனால் என் மகளுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். கடல்னாலே அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டேன். அந்தளவு கடற்கரையில் வந்து குளிக்க விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், குளிச்சுக்கிட்டே இருப்பாளே தவிர வீட்டுக்கு போகணும் பாப்பா அப்படின்னு சொன்னால் கூட அவள் கேட்க மாட்டாள். இன்னும் குளிப்போம்மான்னு தான் சொல்லுவாள். கவின்னு தான் 2 இன்ஜினையும் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் பாப்பா நல்லா ஆட்டம் போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாளுங்க. பாப்பா கூட வந்திருக்கு அவளோட அக்காங்க 2 பேருமே. பாப்பாவும் எப்போ நானும் இன்ஜினில் வரட்டான்னு கேட்டா. சரி பாப்பா நீ இன்னும் வா இன்ஜினில் வாவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இன்ஜினை கொடுத்துட்டேன். இவளுக்கு 2 பேரும் அக்கால் தங்கச்சி 2 பேரும் இங்கே நின்று நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாளுங்க. இங்கே அண்ணனும் தங்கச்சியும் இன்ஜினை ஓட்டிகிட்டே வந்தாளுங்க. பாப்பா இன்ஜினில் வரும்போது பாருங்கள் போட்டு அங்கிட்டு நல்லா ஆடிட்டு இருக்கும். காற்று இப்போதைக்குள்ள எங்கள்கிட்ட வந்து மிதவுளு தான், அமைதியாக இருக்கிறனால தான் பாப்பா வந்து நான் கடலுக்குள்ள கூட்டு வந்தேன். இதே காற்று உரத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் கடலுக்குள்ள கூட்ட வர மாட்டேன். ஏன்டா என் பாப்பாவுக்கும் சரி, அவள் அக்ஷயா வருஷாக்கு உள்ளுக்குலாம் தெரியும். கவினுக்கு சூப்பராக நீச்சல் தெரியும். கவின் வந்து அசரைய மாட்டான், எவ்வளோ நேரம்னாலும் நீச்சல் அடிப்பான். ஏன்னா கவின் வந்து அண்ணன் பையன் தானே, அவனை எனி டைம் கடலில் தான் கிடப்பான். எனி டைம் வந்து நீச்சல் அடிச்சுட்டு இருப்பான். நீங்கள் பார்க்குற 4 பேருமே ஸ்கூலுக்கு போய்கிட்டே தான் கடலுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. சரிங்களா, எங்களை பொறுத்தளவு நாங்கள் எப்பயுமே எங்கள் தொழிலை வந்து நாங்கள் கற்றுக்குருவோம். தொழிலை கற்றுக்கிட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு வருவோங்க. எங்களுக்கு படிப்பு என்னம்மா நல்லா தான் இருக்கா. இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் போகணும் தெரியுமில்ல, இன்னும் ரொம்ப தூரம். நம்ம கரை எங்கே இருக்கு, கரை எங்கே இருக்கு சொல்லு, கரையை பாரு எங்கே இருக்குன்ட்டு. நம்ம எங்கேயோ வந்தாச்சு பாரு. ஏன் வருஷம் நடிக்கிறா, அவளா பயப்படுவா? அவ தானே எவ்வளோ தூரம் போவேண்டா. இன்னும் வருஷம் நீ தானே சொன்ன. எதுமா ஷார்க்கா? ஷார்க்கெலாம் வராதுமா. இப்படி வா கவினை, கவினை நேரம் வா. அந்த போட்டை பார்த்து வா. அனைத்துக்குள்ள ஒரு போட்டு தெரிய பாரு, அந்த போட்டை பார்த்தே வா. என்னம்மா நில்லு, காலை விரிச்சு நில்லுன்னா இப்படி நில்லு, இப்படி அதுதான் அப்படிதான் அப்படின்னு நில்லு, விரிச்சே நில்லுன்னா. இப்படி நில்லு, இங்கிட்டு எங்க பார்த்து பாப்பா போட்ட பார்த்த மாதிரி அங்கிட்டு பார்த்து இந்த அப்பனிக்கணும் அதே மாதிரி நில்லு. காலை விரிச்சு நில்லுங்க, விரிச்சு நில்ல. கொஞ்சம் இங்கே பாரு, அப்பா எந்த அளவு காலை வச்சிருக்கேன்னு பாரு, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒடிக்க வை. போட்டு மேலே நிற்கவே காலை விரிச்சு நில்லுங்க, நிற்கலாம். நான் நல்லா தூரமாக போய் மீனை பிடிச்சிட்டு ரிட்டன் வந்தாச்சு. பெரிய போட்டில் இஷான் இருந்தான். இஷானையும் கூப்பிட்டுட்டு அப்படியே கரைக்கு வந்துட்டு இருக்கோம். இஷானும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம், கவினும் ஸ்கூலுக்கு போகிறான், பாப்பா 3 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காளுங்க. எல்லாருமே வந்து இங்கிலீஷ் மீடியம் தான், எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுட்டு இருக்கோங்க. போகும்போது பாப்பா காலையிலே நான் வந்து இட்லி வடை எல்லாமே வாங்கிட்டே போயிட்டேன் கடலுக்கு போகும்போது. ஏன்டா இவளுக்கு எப்போ பசிக்கும் என்ன ஏதுன்னு தெரியாதுல்ல, அதனால் பசிக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்குள்ள வடை சாப்பிட்டுட்டு இருந்தாளுங்க. இட்லி யாருமே சாப்பிடலை. நல்ல இந்த மீனெல்லாம் உயிரோடு துடிக்கும் போது வந்து ரொம்ப ஆவலாக பார்த்துருந்தாளுங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நம்மளுக்கு வேலை முக்கியமில்ல. பாப்பா அவளுக்கு வந்து அணியத்தில் உட்காந்துட்டாளுங்க. நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு வேலையை தான் நான் வந்து கவனிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் போனோன்னே தண்ணிக்குள்ளே இறங்கி என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேங்க. நாங்கள் இன்றைக்கி பிடிச்சிருக்கிறது எல்லாமே மத்தி மீன் சொல்கிறேன். நாங்கள் எங்கள் ஏரியாவில் சொல்கிறோம் பேச்சாலை மீனுங்க. இது வருஷத்தில் எப்போவாச்சும் ஒரு நாள் தான் நாங்களே பிடிப்போம் போல். ஏன்னா இந்த இன்றைக்கி நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோமா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இதுக்கப்புறம் என்றைக்கு மீன் இங்கே பிடிப்போம் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. நாங்கள் இந்த பத்தி மீன் பிடிச்சி ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் பிடிச்சிருக்கோன்னா அப்போ யோசிச்சுக்கோங்க எவ்வளோ மீன் தான். இந்த மீன் எங்கிட்டு போகுது என்ன பண்ணுன்னு தெரியாது. மற்ற மீனாச்சும் ரெகுலராக வந்து நாங்கள் பிடிச்சிட்ருப்போம்.
ஏன்னா நான் கடலுக்குள்ளே கூட்டு போய் 3 பேருமே செம்ம என்ஜாய். மீனை பிடிச்சி வாளியில் போடுறதுன்னு நாங்கள் டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு கீழிட்டு கடந்துட்டு இருந்தாளுங்க போட்டு மேலேயே. நல்ல வேலை இந்த இது ஒரு போட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள்லாம் இருப்பாங்க, இடைஞ்சலாக இருக்கும். அந்த போட்லேயும் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுத்தோன்னா என்னென்ன வேலைலாம் பார்த்தோம், இவளுக்கு என்னென்ன சேட்டை பண்ணாலுங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருக்கலாம். வந்து பார்த்ததுலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணாளுங்க. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா இருந்தாளுங்க 3 பேருமே. சரி, இந்த கவினிசான் வந்து எப்போயுமே ஸ்கூல் லீவுனாலே கடலுக்கு வந்துடுவானுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போயுமே தான் அவளுக்கு வந்து நம்ம வந்து தொழிலை கற்றுக்கிட்டா தான் அப்போ வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க, இவ்வளோத்துக்குள்ள இந்த மீன்லாம் இப்படிலாம் பிடிக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நாலு பேர் அவங்க ஸ்கூல்லேயும் போய் சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன பிள்ளையில் நம்ம தொழிலை காமிச்சோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறதும் அப்படிங்கிறது வந்து அவங்க நினப்பில் இருக்குங்க. நம்ம ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம கஷ்டத்தை காமிக்காமையே வளர்த்துறக்கூடாது. இத்தனைக்கும் அவங்க கஷ்டப்படாமல் தான் வளரணும்னு நம்ம நினைப்போம். இருந்தாலும் நம்ம வேலைகளை தொழிலை காமிச்சு வளர்க்குறதுல வந்து தப்பே கிடையாதுங்க. எங்கள் பிள்ளைங்கனாலும் சரி, யார் பிள்ளைங்கனாலும் உங்களுடைய பரம்பரை தொழில், உங்கள் குலத்தொழில் ஏதோ அதையும் கற்றுக்கோங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்தளவு படிப்பும் ரொம்ப முக்கியம், எங்கள் தொழிலும் முக்கியங்க. கரையில் வந்த உடனே இவங்களுக்கு 3 பேர் சரியான தொழில். என்ன ஏமா சின்ன வட்டாலங்கம்மா எங்க? ஆமா, கவின் அந்த போட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு ஆட்டு தட்டி விடு, அணித்து விடு. ஒன்று தட்டி விடு, அப்படி தட்டி விடு, பரத்தி விடு, அப்படி போடாத, பரத்தி போடு. இன்னும் அங்கே இருக்கான், கூட இருக்கான், அப்போ பிரச்சனை இல்லை. சரி, தட்டு தட்டிவிடு, இதை அப்படி சரிச்சு விடுங்கண்ணா. இப்படிதான், இதுக்குதான் ஆளு வேணுங்கிறது. அள்ளி விடுங்க, அவ்வளோ தள்ளுங்க.